கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஈடு இணையற்ற நல்வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசி யூதேய தேசத்துக்கு மக்கள் மத்தியில் வாழ்ந்து அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய தவறான வழிகளையும் சுட்டி காட்டுகிறார். வரப்போகும் அழிவை குறித்து எச்சரித்தும் தேவ கோபத்தையும் எச்சரித்து கொண்டே இருந்தான். ஆனால் மக்களும் இஸ்ரேல் மக்களும் மக்கள் மத்தியில் உள்ள பிரதிநிதிகள் யாவருமே எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்காமல் பரிகசித்து பட்டது மட்டுமல்லாது எரேமியாவை துன்பமும் படுத்தினார்கள். ஆனால் ஒரு நாள் அவன் சொன்னபடியே காரியங்கள் நடந்தன. யூதா தேசம் முழுவதும் பாபிலோனிய படைகளினால் பாழாக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் எரேமியா தான் சொன்னபடியே நடந்துவிட்டது என்று சந்தோஷப்படவே இல்லை. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியோ மக்களுக்கு ஏற்பட்ட அந்த சொல்லனாத துயரங்களை கண்டு மிகுந்த துயரத்தோடு கண்ணீர் விட்டான். அவர்களது பரிதாப நிலை கண்டு தேவனிடம் ஜெபித்தார். மற்றும் லோத்து ஆபிரகாம் பற்றி நாம் யாவரும் அறிந்ததே. ஒரு காலகட்டத்தில் லோத்து ஆபிரகாமின் மீது அன்பு செலுத்தாமல் ஆஸ்தியின் மீதும் நான் மட்டும் செழிப்பான சமபூமியில் வாழ வேண்டும் என்று ஒரு சுய நலத்துடன் இவனுடன் பிரிந்து சென்று விட்டான். ஒரு நாள் லோத்தை அந்நிய ராஜாக்கள் லோத்தையும் அவனது ஆட்களையும் சிறையாக கொண்டு சென்று விட்டனர் என்ற இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆபிரகாம் லோத்தின் நிலைமை குறித்து சந்தோஷப்படாமல் ஆபிரகாம் தனது பவர்ஃபுல் ஆர்மி மூலம் லோத்தையும் அவனது ஆட்களையும் விடுவித்து அழைத்து வந்துவிட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இங்கே பரிசுத்த வேதத்திலிருந்து 2 உதாரணங்களை பார்த்தோம். சிலரது கஷ்டங்களுக்கு அவர்களது சுயநலமாக கூட இருக்கலாம், அதனால் பிறகு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களது குற்றங்களுக்கு இது ஒரு சரியான தண்டனை தான் என்று எல்லோரும் நினைக்கக்கூடும். ஆனால் இங்கே தீர்க்கதரிசியாக எரேமியா பிறரின் வேதனைகளை கண்டு சந்தோஷப்படாமல் தனது பிரச்சனையாக எண்ணி தேவனிடம் மன்றாடுகிறான். அதே போல் ஆபிரகாமும் லோத்தை விடுவிக்க உடனடியாக புறப்பட்டு போய் விடுவித்தான் என்று பார்க்கிறோம். ஆமேன். God bless you.